இன்றைய வீடியோவில் நாம் விவாதிக்கப் போகிறோம். இது ப்ளூடூத் என்று வைத்துக் கொள்வோம். இது போல் பல ப்ளூடூத்கள் உள்ளன. உங்கள் மொபைலில் ப்ளூடூத் தேடும் போது அது உங்கள் தேடலில் வரவில்லை, அல்லது தேடி வந்த பிறகு உங்கள் மொபைல் ப்ளூடூத்துடன் இணைக்கப்படவில்லை, அல்லது இணைக்க அதிக நேரம் எடுக்கும். இது போல் உங்களுக்கும் பிரச்சனை உள்ளது. எனவே இன்றைய வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம். அதை உங்கள் மொபைலில் செய்தால் பின்னர் நீங்கள் இந்த வீடியோவையும் பார்க்க வேண்டியதில்லை இனிமேல். மேலும் இந்த பிரச்சனை உங்களுக்கு ஒருபோதும் வராது. எனவே இறுதியாக நண்பர்களே, நாங்கள் மொபைல் வந்துள்ளோம். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வேன் மற்றும் எப்படி செய்வது. எனவே நீங்கள் முதலில் செல்ல வேண்டும் உங்கள் மொபைல் அமைப்புகளில். எனவே நீங்கள் அமைப்புகளை திறந்தவுடன் நீங்கள் ஒருவித விருப்பத்தை காண்பீர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் கீழே பார்ப்பீர்கள். மேலே நீங்கள் ஒரு விருப்பத்தை காண்பீர்கள். தேட. நீங்கள் யூடியூப்பில் தேடுவது போல ஏதாவது எழுதுவதன் மூலம் அதே வழியில் தேடும் விருப்பமும் வரும். இங்கே நீங்கள் தேட வேண்டும் பயன்பாட்டு மேலாண்மை அல்லது பயன்பாட்டு மேலாளர். எனவே நீங்கள் தேட விரும்பவில்லை என்றால் பிறகு நீங்கள் கீழே வர வேண்டும். கீழே வந்த பிறகு உங்கள் மொபைல் ஆப் மேனேஜர் என்ற ஆப்ஷனை பெறுவீர்கள். அல்லது நீங்கள் இங்கே பார்க்கலாம், நமது மொபைலில் ஆப்ஸ் உள்ளது. எனவே எந்த விருப்பமும் இருக்கலாம். எனவே நீங்கள் கீழே வரவில்லை என்றால் நீங்கள் மேலே தேட வேண்டும். நீங்கள் என்ன தேட வேண்டும்? நான் சொல்கிறேன். நீங்கள் இங்கே பார்க்கலாம், இதை எழுதும் போதே. எனவே இதோ பயன்பாட்டு மேலாண்மைக்கான விருப்பத்தை பெறுவீர்கள். எனவே இறுதியாக அனைத்து மொபைலிலும் இந்த விருப்பம் உள்ளது. எனவே நீங்கள் அதை கிளிக் செய்ய வேண்டும். எனவே நீங்கள் கிளிக் செய்தவுடன் நீங்கள் இந்த வகையான விருப்பத்தை பெறுவீர்கள். மீண்டும் நீங்கள் பயன்பாட்டு நிர்வாகத்தை கிளிக் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு உங்கள் மொபைலில் உள்ள அனைத்து பயன்பாடுகளும், எல்லா பயன்பாடுகளும் இங்கே தெரியும் மற்றும் இந்த அமைப்பு இயங்குகிறது. அவர்கள் அனைவரும் நீங்கள் பார்க்க வேண்டும். எனவே இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மேலே 3 புள்ளிகளை காண்பீர்கள். நாங்கள் எதை சொல்கிறோமோ அதை நீங்களும் செய்ய வேண்டும். 3 புள்ளிகளை கிளிக் செய்வதன் மூலம் ஷோ சிஸ்டத்தில் கிளிக் செய்ய வேண்டும். எனவே உங்கள் மொபைலில் எந்த அமைப்பு இயங்குகிறது, அந்த அமைப்பு இங்கே தெரியவில்லை. எனவே நீங்கள் ஷோ சிஸ்டத்தில் கிளிக் செய்ய வேண்டும். எனவே இப்போது அனைத்து அமைப்பு உங்கள் மொபைலில் இயங்குகிறது. இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் நீங்கள் தேடல் பட்டியல் கிளிக் செய்ய வேண்டும். இங்கே நீங்கள் ப்ளூடூத் தேட வேண்டும். PLUE ப்ளூடூத் இயங்குவதை இங்கே காணலாம். நாம் ப்ளூடூத்தில் கிளிக் செய்ய வேண்டும். எனவே நீங்கள் ப்ளூடூத்தில் கிளிக் செய்தவுடன் நீங்கள் இந்த வகையான விருப்பத்தை பெறுவீர்கள். அனைத்து ப்ளூடூத் இங்கே தெரியும். எனவே இப்போது இங்கே நீங்கள் பார்க்கலாம், சேமிப்பு விருப்பம். சேமிப்பகத்தில் கிளிக் செய்ய வேண்டும். அதன் பிறகு நீங்கள் தரவை அளிக்க வேண்டும் இந்த ப்ளூடூத்தின். எனவே இங்கே நீங்கள் 2 விருப்பங்களை பெறுவீர்கள். பார்க்க, தெளிவான தரவு மற்றும் தேக்கத்தை அளிக்கவும். எனவே நீங்கள் இரண்டையும் கிளிக் செய்ய வேண்டும். தெளிவான தரவை கிளிக் செய்த பிறகு எங்களுக்கு இந்த வகையான விருப்பம் உள்ளது. எனவே இதை கிளிக் செய்கிறோம் மற்றும் நீங்கள் அதை பார்க்க முடியும். இந்த ப்ளூடூத்தின் தரவு முற்றிலும் அழிக்கப்பட்டது. எனவே அனைத்து வைரஸ் அழிக்கப்படும் மற்றும் அனைத்து ப்ளூடூத் என்று நீங்கள் தேடினீர்கள் அகற்றப்படும். இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இங்கிருந்து நீங்கள் ஒரு விருப்பத்தை பெறுவீர்கள், அறிவிப்பை நிர்வகிக்கவும். எனவே நீங்கள் அதை கிளிக் செய்ய வேண்டும் மற்றும் இங்கிருந்து நீங்கள் அனுமதியை கிளிக் செய்ய வேண்டும் மற்றும் நீங்கள் கிளிக் செய்ய வேண்டும் அறிவிப்பு. அதனால் நீங்கள் பார்க்க முடியும், அனைத்து அறிவிப்புகளும் அனுமதிக்கப்படுகின்றன எங்கள் மொபைலில். நீங்கள் பார்க்க முடியும் கீழே சிறிய எழுத்துக்களில். எனவே நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். இதை செய்த பிறகு உங்கள் மொபைல் உங்கள் மொபைல் ப்ளூடூத் எளிதாக இருக்கும், தேடக்கூடிய மற்றும் உங்கள் ப்ளூடூத் இணைக்கப்படும். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து எனது சேனலுக்கு லைக் செய்து கொடுக்கிறோம்.